அரவிந்த். நான் தான் உன் கண்ணை மூடன்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன். இந்த விஜய என் அரவிந்த் தவிர வேற யார் தொட முடியும்? அந்த உரிமை உங்களுக்கு மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸு கூட அது கிடையாது. அப்படியே சொல்ற? எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும். இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஐயோ, அப்ப கல்யாண குழந்தை இது எதுவுமே வேண்டாமா? உனக்கு தான் ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கல்யாணம்? என்ன சொல்றீங்க? புரியலையா? நான் தான் உனக்கு முதல் குழந்தை. அதான் உன் மடியில படுத்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பசிக்குது. சீச்சி, நீங்க ரொம்ப மோசம். முதல்ல எழுந்து உட்காருங்க. ஆமா, இன்னைக்கு என்ன ஐயாவுக்கு ரொமான்ஸ் மூட் ரொம்ப அதிகமா இருக்கு? உன்னை என்னைக்கு பார்த்து பழகுனனோ அன்னில இருந்து ரொமான்ஸ் மூடுக்கு மாறிட்டேன். நிஜமாதான் விஜி, என் அப்பா, படிப்பு, காலேஜ் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்ப எல்லாமே விஜி விஜி தான். என் மேல அவ்வளவு அன்பா உங்களுக்கு? என்ன கேள்வி இது விஜி? உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். ஒருவேளை நான் உங்களுக்கு கிடைக்காம போயிட்டா? விஜி, விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. உண்மையான காதல் தோக்காத. காதலர்கள் தப்பு பண்ணலாம், பிரியலாம். ஆனாலும் காதல் புனிதமானது. எனக்கு செஸ் விளையாடும் போது கூட தோல்வி பிடிக்காத. டென்ஷன் ஆயிடுவேன். காதல் வாழ்க்கையில மட்டும் தோத்துருவனா? கண்டிப்பா நீ எனக்கு கிடைப்ப. தேங்க்ஸ் அரவிந்த். ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற என்ன வேணும்? சரி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? வீட்ல காலேஜ்க்கு போறேன்னு சொன்னேன், காதலிக்க போறேன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் போறோம், சாப்பிடுறோம், அப்புறம் சினிமாக்கு போறோம், அப்புறம் காலேஜ் விடுற நேரத்துல உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். இதான ரொட்டீனா நடக்கிறது. அப்புறம் வா போலாம். ஓ மகாதேவைஸ்ய வித்மகே விஷ்ணு பத்னிஸ தீமகி தந்தோ லக்ஷ்மி பிரசோத்யாத். ஓம் ஜம் ஹ்ரீம் சாமுண்டே விச்சேஸ்வரே. நடராஜன் என்ன படிக்கிறானாமா? உங்க ஆசீர்வாதத்திலயும் கடவுளோட அனுகிரகத்திலயும் என் பிள்ளை நல்லா படிக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு பரீட்சை. அந்த பரீட்சையில அவன் நிறைய மார்க் வாங்கி நல்லபடியா பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கு வந்தேன். நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணி விபூதி கொடுங்க அவனுக்கு. எந்த குறையும் வராதுமா. நடராஜ், நடராஜ் அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. விபூதி வச்சுக்க. அம்மா நான் எக்ஸாம் போயிட்டுறேம்மா. இருப்பா, உனக்காக நான் டிஃபன் வாங்கி வந்திருக்கேன். ஒரு வாய் சாப்பிட்டு போ. டைம் ஆச்சுமா. ஒரு வாய் சாப்பிடுறதுல ஒன்னும் டைம் ஆயிடாது. முதல்ல சாப்பிடுப்பா. டைம் ஆச்சு, சொன்ன கேளுங்கம்மா. என்ன டைம் ஆயிடுச்சு? என் புள்ள வெறும் வயித்தோட போனா என் மனசு கேக்குமா? முதல்ல சாப்பிடுவா. வா வா வா, உட்காரு உட்காரு. எல்லாத்துலயும் அவசரம் உனக்கு. கஷ்டப்பட்டு புள்ள சாப்பிட்டுட்டு போனோம்னு நானு டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்தா நீ என்னடானா சாப்பிடாம கொள்ளாம காலேஜுக்கு போறேங்கிறிய? என்ன சமாச்சாரம்? இந்தா வாய் தர. இவ்வளவு பசிய வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்குமா எனக்காக 10 பாத்திரம் தேய்ச்சி கஷ்டப்பட போறீங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானேப்பா. என் புள்ள நீ படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் எனக்கு எந்த கஷ்டமும் இருக்க போறது இல்லையே. நான் மட்டும் இல்லப்பா, உன்னால எத்தனையோ குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது. அந்த ஒரு பெருமை எனக்கு போதாதா? ஐயோ, நான் ஒருத்தி பேசிக்கிட்டே இருக்கிறேனே. உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னல, புறப்படு, கிளம்பு கிளம்பு. நான் சொல்றது கொஞ்சம் கேட்குறியா? இப்போ அந்த கம்பெனியோட ஷேரு ரொம்ப நல்ல விலைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுன்னு வச்சுக்கேன், பின்னால பல கோடிகளை பார்க்கலாம். நான் வாங்கிட்டேன், அப்புறம் வாங்குறது வாங்காதும் உன் இஷ்டம். ஆமா, யோசிச்சு சொல்லு. ஹாய் டாட், குட் மார்னிங். என்னடா என்னடா நான் பாட்டு பேசிட்டே இருக்க, பதிலே காணோம். ஆமாடா, என்னது வாங்குறத முடிவு பண்ணிட்டியா? வெரி குட் வெரி குட். டேய், ஷேர் மார்க்கெட்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதானே செய்யும். அவன் தான் பார்த்துக்கணும். விஜயலட்சுமி, அப்பா இதுல டிஃபன் வச்சிருக்கேன். உங்க அம்மா இருந்தா எல்லாத்தையும் பார்த்துப்பா. நீ நல்லா படிச்சு பாஸ் ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கிடைக்கும். அந்த உத்தியோகத்தை பார்த்தாவது உன்னை கட்டிக்க போறவன் வரதட்சணை அதிகமா கேட்க மாட்டாமா. அப்பா, உங்க பொண்ணு பெரிய பங்களா, கார் இப்படி வசதியா தான் வாழ போறா. நீங்களும் கூட இருந்து சந்தோஷப்படதான் போறீங்க பாருங்க. என்னம்மா இது மோடவ கொம்புத்தனுக்கு ஆசைப்படுற கதையா இருக்கு. நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் காரு, பங்களா இதெல்லாம் கனவுல தான் பார்க்க முடியும். சரி சரி, டைம் ஆயிடுச்சு. சரிப்பா. என்ன விஜி, என்னது? உன்னை பார்த்தா ஏதோ டீச்சர் வேலைக்கு போற மாதிரி இருக்கு. என்ன கிண்டலா?
அப்பா தான் லஞ்ச கையில கொடுத்து நல்லா படிமா, அப்பதான் உத்தியோகம் வாழ்க்கை அது இதுன்னு பெரிய புராணம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. தலையே சுத்திருச்சு தெரியுமா? அது சரி, வீட்டுல பெருசுங்களாம் வாய மூடிட்டு சும்மாவே இருக்காது. ஒரே அட்வைஸ் பயம்தான். அதுங்களுக்குலாம் காதலை பத்தி என்ன தெரியும்? சும்மா இங்க நின்னு பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். யாராவது பாத்துட்டு போறாங்க. டைம் ஆச்சே, கிளம்புங்க. என்னது, காலேஜுக்கா? அடி பைத்தியமே, நீ காலேஜுக்கு போய் படிச்சு வேலைக்கு அப்போ போற? என் விஜய வேலைக்கு அனுப்புற அளவுக்கு நான் இல்லை. என்னையும் என் ப்ராப்பர்ட்டியும் பத்திரமா பார்த்துக்கிட்டா அதுவே போதும். முதல்ல என்ன எப்படி பத்திரமா பார்த்துக்கிறதுன்னு உனக்கு பாடம் நடத்துறேன், வா. சீ, ரொம்ப குறும்புதான் உங்களுக்கு. Come on. சொல்றா, இங்க கடல் அலைங்க மட்டும்தான் இருக்கு. அதுக்கு வாய் காது கிடையாது. நாம தனியா தான் இருக்கோம். ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. சொல்லு. நீ இப்பெல்லாம் கிளாஸ்க்கு வரதே இல்லை. முன்னெல்லாம் சில நாள் தான் கட்டடிப்ப, ஆனா இப்போ சுத்தமாவே வரதில்லை. எக்ஸாம் நெருங்குது, படிப்பு அவசியம் இல்லையா? என்னோட ஒரே ஃப்ரெண்டு நீ. கஷ்டத்துக்கெல்லாம் உதவி பண்ணிருக்க, எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிருக்க. என்னோட படிப்புக்கு உதவி பண்ண நீ உன்னோட படிப்பை கோட்டை விட்டுறக்கூடாது. அதனால தான் சொல்றேன், இனிமே நீ கிளாஸ்க்கு வரணும். ப்ளீஸ்ரா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. என்ன வேணாலும் சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. இப்பெல்லாம் நான் நானாவே இல்லடா. என்னைக்கு விஜயலட்சுமி என் வாழ்க்கையில சந்திச்சனோ அன்னைக்கே என் மனசு அவ திருடிட்டா. எப்பவுமே அவ கூடவே இருக்கணும். அவ மடியில தலை வச்சு அவ முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும். அவளை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே வேணான்னு நினைக்க தோணுதுடா. ஒரு நாளைக்கு அவளை பார்க்கலனாலோ போன்ல பேசலனாலோ என் மனசு என்ன பாடுபடுது தெரியுமா? என் மனசு அவகிட்ட விட்டுட்டு காலேஜுக்கு வந்து என்னால பாடத்துல கவனம் செலுத்த முடியாதுடா. படிக்கிற வயசுல காதல், பீச், சினிமான்னு சுத்தினா லைஃபே வேஸ்ட் ஆயிடும். கரெக்ட். நீ சொன்ன மாதிரி வயசு போனதுக்கு அப்புறம் காதலிக்க முடியாது. இந்த வயசுலயே லைஃபை என்ஜாய் பண்ணணும். காதலுங்கிறது ஒரு மாபெரும் உணர்வு. அது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் அனுபவிச்சே ஆகணும். இல்லைன்னா லைஃபே வேஸ்ட். டேய், உன் லைஃப் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தாண்டா நான் படிப்பை பத்தி பேசுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் காதல் ஜெயிக்கும். என் விஜி இந்த அரவிந்துக்கு தான். ஒருவேளை நான் தோத்துட்டா கூட என் காதல் தோக்காத. என்னடா அமைதியாயிட்ட? நான் சொன்னத உண்மைன்னு ஒத்துக்கிட்டியா? ஒவ்வொரு அப்பா அம்மாவும் காட்டை வித்து மாட்டை வித்து தன்னோட கஷ்டங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தன்னோட பையன் நல்லா படிக்கணும்னு நினைச்சுதான் காலேஜுக்கு அனுப்புறாங்க. ஏன் ஒழுங்கா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், நம்ம கடைசி காலத்துல நம்மளை கண்கலங்காம காப்பாத்துவான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அனுப்புறாங்க. நீ சொன்ன மாதிரி காதல் மாபெரும் உணர்வு, நான் மறுக்கல. லைஃப்ல செட்டில் ஆயிட்டா நமக்கு வரப்போற மனைவியை கூட காதலிக்கலாமே. இன்னைக்கு உனக்கு கார், பங்களா, பணம்னு வசதி இருக்கலாம், ஆனா அது நிரந்தரம்னு சொல்ல முடியாது. படிப்பு தான் நிரந்தரம். நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னை விட்டு போனாலும் விஜி என் கூட இருப்பா. அதான் உண்மையான காதல். விஜி என் கூட இருந்தா போதும், இழந்த எல்லாத்தையும் என்னால திரும்ப பெற முடியும். ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகே தப்ப சுட்டி காட்டுறதா. அதை நான் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நாளைக்கு நம்மளை பாக்குறவங்க என்ன படிச்சிருக்கேன்னு தான் கேட்பாங்க, யார காதலிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. இதுக்கு மேல உன் இஷ்டம். எனிவே, உன் காதல் ஜெயிக்க உனக்கும் விஜிக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இது கூட உன் மனசு நோகக்கூடாதுன்னு தான் நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதான் நீயே எங்களை வாழ்த்திட்டியே, அதான் என் முடிவு. சரி, டைம் ஆச்சு, வா உன்னை வீட்டில் ட்ராப் பண்றேன். என்ன தைரியம் அப்படி பண்ணிருக்க? அடி பாவி மகளே, அம்மா இல்லாத பொண்ணாச்சு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தேன். எனக்கு அப்புறம் படிப்பு உனக்கு துணையா நிக்கும் நினைச்சுதான் என்டர்டைன்மெண்ட்ல வந்த பணத்தை கூட இதை பத்தி கவலைப்படாம உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்ச. நீ என்னடானா பரீட்சை கூட எழுதாம எவ்வளவு ஒருத்தோட சுத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன ஏமாத்துற? உன்னை ஏமாத்திக்கிற உன் வாழ்க்கையே போச்சு. அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு ஒண்ணு ஏமாளி இல்ல. நான் வாழ்க்கையில கஷ்டப்படவே மாட்டேன். நீங்க கூட ராஜா மாதிரி இருக்க போறீங்க. நான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தவரு சாதாரணமான ஆள் இல்லப்பா, பெரிய கோடீஸ்வரர், பேரறிவர். உங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன், பெரிய ஷேர் ஹோல்டர். அரவிந்த் என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாருப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு.
எல்லா பொண்ணுங்க மாதிரி சராசரியா படிச்சுட்டு வேலைக்கு போய் ஒரு சொந்த வீடு கூட வாங்க முடியாம வாங்குற சம்பளத்துல சாப்பாட்டுக்கும் குழந்தைய வளர்க்கறதுக்கும் போராடி வாழற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாப்பா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையதான் உங்களால எனக்கு அமைச்சு கொடுக்க முடியும். ஆனா நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இருக்கே அது நீங்க இல்ல, என்னால கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த வாழ்க்கைய நான் யாருக்காவும் இழக்க தயாரா இல்ல. ஒரு பொண்ணு தான் வாழ்க்கைக்கு இவரால ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு தனக்கு தானே கேள்வி மேல கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் தான் காதலிக்கவே ஆரம்பிப்பா. நானும் அப்படிதான். நீ செஞ்ச காரியத்தை நியாயப்படுத்த பாக்குறேன். ஆனா ஒண்ணு, பணக்கார பசங்க பொழுதுபோக்கா காதலிச்சுட்டு வயிற்ற நிரப்பிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரும்போதுதான் பெரியவங்க சொன்னது எவ்வளவு நியாயம்னு உனக்கு புரியும். அப்பா நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா நான் காதலிக்கிற அரவிந்த் இது வரைக்கும் எல்லாம் மீறினதே கிடையாது. ஏன்னா அவர் என் உடம்ப பார்க்கல, என் மனசதான் பார்த்தாரு. எங்க காதல் கலங்கமே இல்லாத காதல்பா. ரொம்ப நல்லாவே பேசுற. இது எங்க போய் முடியும்னு நானும் பார்க்க தானே போறேன். கல்யாணத்துல தான் போய் முடியும். அன்னைக்கு நான் எடுத்த முடிவு கரெக்டா நீங்க பாராட்ட தான் போறீங்க. வீணா கவலைப்படாம அமைதியா இருங்கப்பா. அவர் அவங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு வர சொல்றேன். முதல்ல நீங்க காத்துட்டு இருப்பீங்க, அப்புறம் எங்களை காக்க வச்சு வேதனைப்படுத்துவீங்க. நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சரி, ஏன் லைட்டு? ஹேய், என்னாச்சு? ஏன் கண்கலங்குற? ப்ளீஸ், என்னால உன்னை இப்படி பார்க்க முடியாது. நம்ம விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால உங்க அப்பா கிட்ட சொல்லி உடனே சம்மதம் வாங்கிடுங்க. நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணும். காதல்னால என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வேண்டியது தானே. உங்க அப்பா என்ன சொன்னாரு? என்ன பத்தி சொன்னியா? கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரா? எங்க அப்பா நான் சொன்ன உடனே சத்தம் போட்டுட்டு சம்மதமும் கொடுத்துட்டாரு. ஆனா ஒண்ணுமே இல்லாத என்ன உங்க அப்பா ஏத்துக்கு வரேன்னு கேட்டாரு. அதான் எனக்கும் பயமா இருக்கு. அப்பா ஒத்துக்கிட்டா ஊரறிய கல்யாணம், இல்லைன்னா சிம்பிள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். உங்க அப்பா சம்மதத்தோட ஊரறிய நம்ம கல்யாணம் நடக்கணும், அதான் என்னோட ஆசை. அதனால கொஞ்சம் கோவப்படாம உங்க அப்பா கிட்ட போய் நம்ம காதலை பத்தி சொல்லி சம்மதம் கேளுங்க. இன்னைக்கு அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறேன். போதுமா? அப்பாடா, இந்த சிரிப்புலதான் உங்ககிட்ட நான் மயங்கினதே. நீ இப்படியே எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் எனக்கு வேணும். கிச்சு கிச்சு மூட்டி கிள்ளாதே, இச்சு இச்சு கொடுத்து கொள்ளாதே. கிச்சு கிச்சு மூட்டி கிள்ளாதே, இச்சு இச்சு கொடுத்து கொள்ளாதே. எச்சில் இழையும் முத்தம் போல் ஒரு சுகம் உலகினில் கிடையாதே. கண்ணை மூடி புதையல் எடுப்போம், கைகளில் பாராதே. சுவைகளை ஆராய் சொல்வோம், ஆனால் அதிலும் சேராதே. உலகின் பொது சுவை முத்தம், உயிரை உயிர் பருகும் முத்தம். உலகின் பொது சுவை முத்தம், உயிரை உயிர் பருகும் முத்தம் முத்தம். கிச்சு மூட்டி கிள்ளாதே, இச்சு இச்சு கொடுத்து கொள்ளாதே. எச்சிலேயும் முத்தம் போல் ஒரு சுகம் உலகினில் கிடையாதே.
கொடுத்து கொல்லாது எச்சிலில் இழையும் முத்தம் போல் ஒரு சுகம் உலகினில் கிடையாது காதை கடிக்கும் மன்னவனே கவலைப்படாதே இரவு வரும் கண்டபடி நீ நடந்துக்கலாம் காலையில் வெக்கம் அணிந்துக்கலாம் இரவு முழுதும் விழிச்சுக்கலாம் ஆ, 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 இரவு முழுதும் விழிச்சுக்கலாம் ஈடு கட்ட பகலில் உறங்கிக்கலாம் ஈடு கட்ட பகலில் உறங்கிக்கலாம் கிச்சு கிச்சு மூட்டி கிள்ளாதே கிச்சு கிச்சு கொடுத்து கொல்லாதே எச்சிலில் இழையும் முத்தம் போல் ஒரு சுகம் உலகினில் கிடையாதே ஓ, ஓ, பர்ஃபெக்ட். ஓகே சார் நான் கிளம்புறேன் ஓகே, யூ கேரி ஆன். அமௌண்ட்டை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. Okay. பா பாய் சார். யா. இதப்பா நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதே. புதுசா ஒரு கார் கம்பெனியை நம்பி உன் கையில இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு ஷேர் வாங்கினது உன்னோட தப்பு. ராம்லால், புது கம்பெனி, லேட்டஸ்ட் காரு நானே ஓட்டி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? அது மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்க, சேல்ஸ் எக்கச்சக்கமா பிச்சுக்கிட்டு போயிடும். அதனால தான் ஒரு பெரிய அமௌண்ட் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்க, ஒரு 2-3 இயர்ஸ்ல ஓஹோன்னு சம்பாதிச்சிடலாம். அதனால தான் ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல என்ன கிங்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா? அதுக்காக வீட்டை கூடவா அடமான வச்சு நீ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்? டேட், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அரவிந்த், ஒரு முக்கியமான பிசினஸ் பேசிட்டு இருக்கேன்டா. நம்ம பர்சனல் மேட்டர்ல அப்புறம் பேசலாம். போ. பிசினஸ் பிசினஸ் எப்ப பார்த்தாலும் பிசினஸ். நான் உங்க பையன், அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நான் வரேன். ஓகே, ஐம் சாரி. ஏடா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ற? யார் பைத்தியம், நானா இல்ல நீங்களா? எப்ப பார்த்தாலும் ஷேர் ஷேர் ஷேர், வேற எதுவுமே வேண்டாமா? என்னைக்காவது ஒரு நாள் என் கூட அன்பா உட்காந்து பேசிருக்கீங்களா? பண்ண மட்டும்தான் வாழ்க்கையா? பாசம் அன்பு வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லையா? ஏய் மவனே, இந்த பாசம் நேசம் சொன்ன பத்தியா, அதெல்லாம் நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா தானே கை கட்டி வந்து நிற்கும். அதெல்லாம் ஒன்றும் புரியாது, வயசும் பத்தாது. சரி, அதை விட என்ன பேசணும்னு சொன்னியே, முதல்ல அதை மட்டும் பேசுவோம். ஓகே ஓகே டேட், நான் நேரா விஷயத்துக்கு வரேன். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். பேரு விஜயலட்சுமி. நல்ல பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருப்பா. நீங்க உடனே அவ அப்பாவை பார்த்து முறையா பேசி கல்யாணத்தை முடிக்கணும். சரி, பொண்ணை பத்தி சொல்லிட்ட. எவ்வளவு தேரும்? உனக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? இப்ப அவங்க கொடுக்குற பணத்தை அப்படியே எடுத்து ஷேர்ல போட்டா. ப்ளீஸ் நிறுத்துங்கப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க குடும்பம் இல்ல. வீட்டுக்கு போனா உட்காரதுக்கு 2 சேர் போடுவாங்க, அவ்வளவுதான். கல்யாண செலவு கூட நாம தான் பாத்துக்கணும். மொத்தத்துல பிச்சைக்கார குடும்பம்னு சொல்ல வர. அரவிந்த், நம்ம வீட்டுக்கு வர வேலைக்காரியே கார்ல வரணும்னு ஆசைப்படுறவனா அவங்க அப்ப. அப்படிப்பட்டவன் வீட்டுக்கு வர மருமக சில பல கோடிகளை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. என்ன பாக்குற? அந்த மாதிரி பொண்ணா பார்த்து நான் கொண்டாடுறேன்டா உனக்கு. முடியாது நான் சொன்னா? ஓ, நீ சொல்ற பொண்ணை மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போக, ஐ மீன் உங்களையும் கூட வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போக நான் தயங்க மாட்டேன். அரவிந்த், ஆ, ஓ, அவ்வளவு தூரம் வேண்டியா? அதே பாக்குறேன்டா. அம்மா அம்மா நடராஜே, அம்மா, என்னப்பா? அதிக மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேம்மா. நிஜமாவா சொல்ற? நான் உன் மேல வச்ச நம்பிக்கை வீண் போலப்பா. இது கேட்டதும்
நான் பட்ட கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுச்சு. முதல்ல நீங்க ஸ்வீட் எடுத்துக்கங்கம்மா. உனக்கு நான் தான்ப்பா ஸ்வீட் கொடுக்கணும். கொண்டா. இந்தா. ஹலோ, மாவளி பேசுறேன். சாரிப்பா, நீ இன்வெஸ்ட் பண்ண ஷேர் கம்பெனி எல்லாம் திவாலா ஆயிடுச்சுப்பா. ஆண்டனி, என்னடா சொல்ற? என் சொத்தை அத்தனையும் அடமான வச்சு வாங்குறதுடா. நான் ஷேர்ல வாழ்ந்தவன்டா. ஆனா ஷேர்ல என் வாழ்க்கை முடியக்கூடாதுடா. எஸ், நிஜமா சொல்றேன். மை காட், மை காட், ஐயோ! அப்பா 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 என்னாச்சு உங்களுக்கு? அப்பா என்னாச்சு? அப்பா உங்களுக்கு என்ன? அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா அப்பா அழாதரா. ராஜ், எனக்குன்னு யாரா இருக்கா? என்ன நான் ஆக்கிட்டு போயிட்டாரா? கொஞ்சம் வழிங்க. இங்க பாருங்க சார், உங்க அப்பா இந்த வீடு காரு எல்லாத்தையும் என்கிட்ட எழுதி கொடுத்து பணத்தை வாங்கி ஷேர் மார்க்கெட்ல போட்டாரு. இப்ப எல்லாமே திவாலாய் போயிடுச்சு. அதனால இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். என்ன சார் இது? எந்த நேரத்துல என்ன வந்து பேசுறதுன்னு கொஞ்சம் கூட தெரியாது உங்களுக்கு? பல லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி விஷயம்ப்பா. உனக்கு தெரியாதுப்பா. உன் வேலையை பாரு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு ப்ராப்பர்ட்டி முக்கியம்ப்பா. டேய், விஜயலட்சுமி, விஜயலட்சுமி! என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? அடி பாவி மகளே, அவ்வளவு தூரம் சொல்ல கேட்டியா? அவனையே சுத்தி சுத்தி வந்து அம்மாடி கேட்கிறேன்னு தப்பா எடுக்காத. நீ யாதான் இருக்கியா? எந்த தப்பு நடக்கலையே. அப்பா என்ன கேள்வி கேக்குறீங்க? நான் அவளை மட்டமான பொண்ணு இல்லப்பா. ஏன்பா என்ன ஆச்சு? நீ சொன்னியே கோடீஸ்வர பையன். அவங்க அப்பா ஷேர் மார்க்கெட்ல வீடு கார் எல்லாத்து மேல கடன் வாங்கி போட்டிருக்காரு. எல்லாமே போயிடுச்சு. அந்த அதிர்ச்சி தாகாம அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. கடன் கொடுத்தவங்க வீடு இழுத்து பூட்டிட்டாங்க. இப்ப அந்த பையன் அம்போ நடுத்தர நிக்கிறாமா. அரவிந்த், டேய், அழாதடா. நான் இருக்கேன்டா. எதுக்கும் கவலைப்படாத. வாடா வாடா, தைரியமா இருடா. வாடா அரவிந்த், உள்ள வாடா, உள்ள வா. அம்மா, அவனுக்கு ஆறுதல் சொல்லுமா. அரவிந்த், இத பாரு, இத பாருப்பா. அழக்கூடாது. எதுக்கு இப்ப அழுதுகிட்டு? நீ வா, நீ வா.
யாரா நீ? எங்க வந்த? விஜய் இல்லையா மாமா? மாமாவா? ஓ, நீதான் காதல்ன்ற பேர்ல என் பொண்ணோட மனசையும் படிப்பையும் கெடுத்தவனா? அதான் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு வந்துட்டியே. மறுபடியும் ஏன்டா இங்க வந்த? என் பொண்ணையும் நடுத்தருக்கு நிறுத்தலானா? மரியாதை எங்க வெளியே போயிடு. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. நானே மனசு ஒடிஞ்சு வந்திருக்கேன். நீங்களே இப்படி பேசலாமா? எனக்கு விஜயை தவிர வேற யார் இருக்கா? டேய், இனிமே என் பொண்ணோட பேரை குழந்தை சொல்லக்கூடாது. மரியாதையா போயிடு. உங்ககிட்ட நான் பேச வரல. என் விஜய் அனுப்புங்க. அவ சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு நான் போயிடுறேன். சொன்னா கேட்க மாட்டேன். போடா வெளியே. அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். விஜய் வந்துட்டியா? விஜய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னை விட்டு எங்க அப்பா செத்துட்டார். எல்லாரும் என்ன அனாதன்னு சொன்னாங்க. எனக்கு தான் நீ இருக்கல விஜய். எல்லாம் பேசியாச்சா? இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா? இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் உங்களை காதலிச்சேன், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா என் கடைசி காலம் வரைக்கும் என்னை வச்சு நீங்க காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில தான். ஆனா இப்போ அப்படி இல்லையே உங்க நிலைமை. வறுமை வாசல் கதவை தட்டும் போது காதல் ஜன்னல் பக்கமா போயிடுன்னு சொல்லுவாங்க. எந்த பொருளையும் என்கிட்ட அன்பு இருக்கு கொடுங்கண்ணா யாரும் தந்துட மாட்டாங்க. வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் பணம் தான். அது இல்லைன்னா மனுஷன் வெறும் பிணத்துக்கு சமம். என்ன நம்பி எங்க அப்பா இருக்காரு, அவரையும் நான் வச்சு காப்பாத்தணும்ல. அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நீங்க அமைச்சுக்கோங்க. என்ன இனிமே உங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. நீ எப்படி பேசுற? உங்க அப்பா இருக்காருன்னு இப்படி எல்லாம் பேசுறேன். விஜய், நீ கவலைப்படாத விஜய். நீ நினைச்ச மாதிரி நான் சம்பாதிச்சு உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன் விஜய். விஜய் விஜய் போடா விஜய் போடா சொல்லல. விஜய் விஜய் என் பொண்ணே சொல்லிட்டால போடா போடா. விஜய் விஜய் நான் சொல்றது கேளு விஜய். விஜய் அவகிட்ட பேசுறேன் விஜய். என்னை கைவிட்டுறாத விஜய். நீ நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் கூட கற்பனையில குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். குழந்தைக்கு பேர் கூட வச்சுட்டேன் விஜய். விஜய் அழகான பெண் குழந்தை விஜய், பேரு அனு. விஜய் யாருக்கும் பயப்படாத விஜய். வா விஜய்.